அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றன திமுகவும் அதிமுகவும். தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. 34.92% வாக்குகளை பெற்றிருக்கிறது. திமுக 59 தொகுதிகளில் வெற்றி பெற்று 24.19% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்று 21.21% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுக அதிமுகவுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தோல்வி என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர் அனைவருக்கும். திரு சாமிநாதன், திமுகவுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்படுவதற்கான பிரதான காரணங்கள் அப்படின்னா என்னென்னலாம் வகைப்படுத்தலாம்? முதல்ல அவர்கள் விஜயை ரொம்ப குறைவாக மதிப்பிட்டு விட்டார்கள். விஜய் என்பது ஒரு பெரிய சக்தி என்பதாக அவர்கள் முதல்ல உள்வாங்கிக்கல அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, திமுக இரண்டுக்கும் பொருத்தி பார்க்கிறேன். விஜய் மீது கூர்மையான விமர்சனங்களை முன்வைக்கல. திமுகவை மட்டும் முதல்ல பேசணும்னா ஆமா. ரெண்டாவது திமுக கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பினாங்க. மகளிருக்கு கொடுத்த 1,41,00,000, பெண்களுக்கு கொடுத்த 1000 ரூபாய், அந்த திட்டமே போதும், நம்ம செய்திருக்கிற நலத்திட்டங்களே போதும்னு நினைச்சாங்க. ஆனா முந்தைய அரசுகளை விட திமுகவினுடைய கடந்த 5 ஆண்டு கால அரசு நிறைய திட்டங்களுக்கான அரசு தான். நான் முந்தைய திமுக அரசுகளோடய ஒப்பிட்டா 2006-11 ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டி மட்டும்தான் நினைவில் இருக்கு. பட் அதை தாண்டி இந்த அரசுல பார்த்தா புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், திட்டங்கள் தோறும் வந்துகிட்டே இருக்கு. தினம் தினம் அணிவகுக்கிற திட்டங்கள். எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அதை பார்த்தா நம்ம இவ்வளவு திட்டங்கள் கொடுத்துருக்கோம், ஒரு அபரிவிதமான நம்பிக்கை வருவது இயல்பான ஒன்றுதான். ஆனா வந்திருக்கிறது இதுவரைக்கும் ஆட்சியில் இல்லாத ஒரு நடிகர். அவங்க கடந்த கால வரலாறுகளோட பொறுத்துறாங்க. சீமான் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, சரத்குமார் வந்தாரு, பல நடிகர்கள் வந்திருக்காங்க. அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்துல விஜய் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதை கவனிக்க முதல்ல தயங்குறாங்க சார். ஒன்று அது. இரண்டாவது, முன்னாடியெல்லாம் அரசியல் கட்சிகள், ரொம்ப குறிப்பா திமுக ஆழமாக நம்பினது தொண்டர்கள் பலத்தை. ஆனா இந்த தேர்தலில் கடந்த 5 ஆண்டு காலில் பாத்தீங்கன்னா திமுகவினுடைய தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. இங்க கட்சி நிர்வாகிகள் மகிழ்ச்சியா இருந்தாங்க, மாவட்ட செயலாளர்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. கடைமட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்க தொண்டர்கள் தான். அதனாலதான் அதுக்கு பேர் உடன்பிறப்பு. உடன்பிறப்புனா ஒரு உணர்வு பூர்வமா களத்துல கிரவுண்ட்ல இருந்து வேலை செய்யறவங்க தான் உடன்பிறப்பு அப்படிங்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க இருந்தவர்கள் இன்னைக்கு தொண்டர்கள் மனநிலையில கிட்டத்தட்ட தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் கையில போயிருச்சு. இன்னைக்கு தேர்தலில் ஜெயிக்கிறது, தோக்கிறது, யாரை வேட்பாளராக போடுறது, யாரு களப்பணியாற்றுறது. ஒரு ஒரு மிகச்சிறிய சீனியரான ஒரு திமுக நண்பர் சொன்னார் சார், ரொம்ப வயதான பெரியவர். அப்ப அவர் ஒரு முறை சொன்னார், கன்னியாகுமரியை நோக்கி ஒரு முறை வந்துட்டு இருந்தாரா கலைஞர் அவர்கள். நான் இந்த உதாரணத்தை சொன்னா இது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வருகின்ற பொழுது திருச்சி தாண்டி மதுரையை நோக்கி வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல கட்சி கொடிகள் ரொம்ப கூர்மையா அழகா நேர்த்தியா 2 பக்கமும் கட்டப்பட்டு இருந்துச்சா. இதை பார்த்தா யாருனாலும் சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற புதிய கட்சி தொடங்கி எல்லாரும் கொடி கம்பத்துல கம்பம்லாம் கொடியெல்லாம் நீட்டா பறந்துட்டு இருக்கு, 2 பக்கமும் வரவேற்கிறதுக்கு கொடிகள் கட்டியிருக்காங்கன்னு மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனா அந்த கொடி ரொம்ப நேரா இருக்கிறத பார்த்துட்டு கலைஞர் உடனடியாக அந்த மாவட்ட செயலரை கூப்பிட்டாரா, என்னையா உங்க மாவட்டத்தில் வேலை செய்ய ஆளே இல்லையா, ஆள் வச்சு கொடியெல்லாம் கட்டியிருக்க, ரொம்ப கரெக்டா ஸ்ட்ரிக்டா அந்த யூனிஃபார்ம் போட்ட காக்கி சட்டை மாதிரி நிக்குது கொடி, நீ கட்சிக்காரன் கட்டியிருந்தா இப்படியா கட்டியிருப்பான், அங்கே இங்கேயும் கொஞ்சம் அசைஞ்சிருக்குமே பிசைஞ்சிருக்குமே அப்படின்னாரு. இதை சொன்ன ஒரு மிகப்பெரிய சீனியரான ஒருவர் ரொம்ப யதார்த்தமா பதிவு செஞ்சுட்டு இருந்தார். அப்ப திமுக தொண்டர்களுடைய மனநிலையில அந்த எண்ணம் இருக்கா, கட்சி கிட்டத்தட்ட கட்டமைப்பின் அடித்தளம் தொண்டர்கள் தான். வியூக வகுப்பாளர்கள் ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறது, யார வேட்பாளர்களாக நிறுத்துவது, கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்களை கொடுப்பது, எந்தெந்த தொகுதிகளை திமுக போட்டியிடுவது, எப்படி வாக்காளர்களை கவர்வது, எதிர்கட்சிகளை எப்படி சமாளிப்பது, அதற்கு தானே. இதற்கும் தொண்டர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் தொண்டர்களுக்கான ஒரு பெரிய இடைவெளி உருவாயிருச்சு சார். நீங்க கிட்டத்தட்ட தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நம்பினாங்க, ரொம்ப அபரிவிதமான நம்பிக்கையாக, நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையாக அது மாறிடுச்சு. அந்த நம்பிக்கை என்ன ஆகிவிட்டதுன்னா களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் அந்த இதுக்கும் ஒரு இடைவெளியை உருவாக்கியிருக்கு. இன்னொன்று, கடந்த கால ஆட்சிகள்ல தொண்டர்கள் நிறைய பயன் பெற்றாங்க. அது ஏதோ ஒரு வகையில் நேரடியாக தொண்டர்கள் பயன் பெற்றாங்க. இப்ப திமுக தொண்டர்கள் பயன் என்கிற இடத்துல இருந்து மக்கள் பயன் என்கிற இடத்துக்கு நகர்ந்திருந்தாங்க. நல்ல மூவ் தான். மக்கள் பயன் அப்படிங்கிறது நேரடியான பயனாளிகளுக்கு வங்கி கணக்கில் போற 1,41,00,000, பெண்களுக்கு போற 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தில் வழங்கப்பட்ட 1000 ரூபாய், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் திட்டத்தில் வழங்கப்பட்ட பயனாளிகள், இப்படி எல்லாமே மக்களை நோக்கி போயிட்டாங்க. பட் கிரவுண்ட்ல இருந்து அந்த ஓட்ட பூத்துல சேர்க்க வேண்டியது தொண்டர்கள். நீங்க முந்தைய கலைஞர் ஆட்சியில தொண்டர்களுக்கு இருந்த அந்த இடமும் இப்ப வழங்கப்பட்ட இடமுங்கிறது உண்மையை உடைத்து சொல்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களை போல தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் கொடுக்கிற கலாச்சாரம் வந்துருச்சு.
கீழே இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்களுக்கு, பிரதிநிதிகளுக்கு. பட் இது எதுவுமே நடத்தாம தாவேக்கா ஓட்டு வாங்குதுன்னா அந்த நெருக்கம் நீங்க வந்து கிட்டத்தட்ட அது நல்ல நெருக்கமா அவங்க நேரடியாக சந்தித்தாங்களா என்பதை தாண்டி திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, அப்ப பெண்கள் ஓட்டு நமக்கு விழுந்துரும் அப்படின்னு குறைவாக மதிப்பிட்டது ஒன்று. இன்னொன்று, எதிர்மறை விமர்சனங்களை காது கொடுத்து கேட்டது ரொம்ப குறைவு என்று நான் நினைக்கிறேன். இப்ப நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இடையிலான பாண்டிங் இல்லையா? ஆமா, ரொம்ப ரொம்ப பெரிய உரையாடலே இல்லைங்க. உரையாடலே இல்லை, ரொம்ப பெரிய இடைவெளி விழுந்து விட்டது. நீங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டங்களையும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மாவட்ட செயலர், நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. அறிவாலயத்தில் அவங்க எவ்வளவு ஃபேஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட கட்சியில சீட்டு கொடுக்கிறது யாருக்குன்னு வருகிற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைகளை சொன்னவங்க தானே அதிகமாக இருந்தாங்க. அப்ப இது அவ்வப்போது இந்த குறைகள் கேட்கப்பட்டிருக்கும். இல்லை, கிளைக்கழகம், வட்டம், ஒன்றியம், மாவட்டம், இந்த அடுக்குல தானே இருக்கு இந்த கட்சிகள். ஆமா, இந்த அடுக்குகள்ல தான் இருந்தது. பட் என்னன்னா, மாவட்ட செயலாளர்களுக்கு வேண்டியவர்கள் தான் இந்த அடுக்குகள்ல பிரதிநிதித்துவமாவே வர்றாங்க. அங்கிருந்து தான் பிரச்சனை தொடங்குது. நீங்க ஒரு தேர்தல் ஜனநாயக முறைப்படி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் திமுகவில் மாவட்ட செயலர் நியமனம் தொடங்கி எல்லாமே ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய இயக்கம். இருந்தாலும் மாவட்ட செயலாளர் கைகாட்டுறவர் தானே ஒன்றிய செயலாளராக வருகிறார். அவரது ஆசி பெற்றவர் தானே ஒவ்வொரு பகுதியிலையும் பொறுப்பாளராக வராங்க. அந்த இடைவெளி கொஞ்சம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி 24.19% வாக்குகளை திமுக பெற்றிருக்கு. திமுக மட்டும் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம். இது திமுக கோர் ஓட்டா இல்லையா? இது திமுகவினுடைய ஆணிவேரான ஓட்டு. நான் அதுதான் சொல்றேன். தொண்டர்கள் கோபமா இருக்கிறாங்க, ஆமா, அதிருப்தியா இருக்கிறாங்கன்னா இவ்வளவு சதவீத கோர் ஓட்டை ரீட்டைன் பண்ணிருக்குமா திமுக? நிச்சயமா பண்ணியிருக்காங்க சார். தொண்டர்கள் வேலை செய்யணும்ல, கிரவுண்ட்ல வேலை செய்திருந்தா இதுக்கு மேலதானே வந்திருக்கணும். இது திமுகவினுடைய அடிமட்டமான ஓட்டு. நீங்க இப்ப அண்ணா திமுகவுக்கு இது பொருந்தும். பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரையே காட்டாம 21% எடுக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் பாருங்க, அதே 21% தான் எடுக்கிறாங்க. அதிமுக கோர் ஓட்டை தான் எடுத்திருக்கு. இல்ல, விஜய் வேவ்னு சொல்ற ஒரு எலெக்ஷன்ல அதிமுகவுக்கு அப்புறம் வருவோம். திமுக 59 இடங்களை தக்க வைக்குது, 24.19% வாக்குகளை ரீட்டைன் பண்ணுதுன்னா அதிருப்தி இருக்கு. நிர்வாகிகள் பேசல, மாவட்டத்தை தொடர்பு கொள்ள முடியல, முதல்வரோட பேச முடியல, இடம் கிடைக்கல. இவ்வளவு அதிருப்திகளை மீறி கட்சியினால நேரடியாக தங்களுக்கு பயனில்லைங்கிற அதிருப்தியை மீறி ஓட்டு போட்டிருக்காங்களா, போடலையா? இல்ல, அது கிட்டத்தட்ட இவ்வளவு திட்டங்கள்ல சார். இந்த திட்டங்களுக்கு 150 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கு. திட்டங்கள்லாம் மக்களுக்கு கிடைக்கிற பயனோட சேர்ந்து அவர் ஒரு பயனாளி, அவ்வளவுதானே. அதுதான் சொல்றேன். அப்ப கட்சிக்காரருக்கும் கரைவேட்டி கட்டியவருக்கும் மக்களும் சமம் என்கிற நிலை வருகிற பொழுது தன் உழைப்பை செலுத்துகிற ஆற்றல் அவருக்கு குறைஞ்சிரும். கூடுதலா ஒரு பெனிஃபிட் எதிர்பார்க்கிறாரா? ஆமா, கூடுதலா. ஆமா, நீங்க கிட்டத்தட்ட கட்சிக்காரர்களுடைய குடும்பத்தினருக்கான சில தேவைகள் இருந்திருக்கும், அதற்கு போய் அணுகியிருப்பாங்க. அது எந்த முறையில் செய்து தரப்பட்டது, அதை மதிப்பீடு செய்வாங்க. நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வேட்டையை மடித்துக் கொண்டு வேலை செய்கிறவங்க தான் கழக தொண்டர்கள். அந்த தொண்டர்களுடைய நியாயமான எதிர்பார்ப்புகள் 2 இயக்கங்களின் போதும், நான் இப்ப இந்த இயக்கத்தை பேசுகிற பொழுது கடந்த 5 ஆண்டுகள் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லைங்கிறதும் இந்த முடிவுகள் நமக்கு உணர்வு. ஓகே, திரு ராம்கி, கட்சி சார்ந்த கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய சிக்கல் குறித்து திரு சாமிநாதன் பேசுகிறார். திமுகவுடைய தோல்விக்கு கூட்டணி சார்ந்த முடிவுகள் அப்படின்னா எங்கெல்லாம் அவங்க வந்து தவறு விட்டாங்க இந்த வாய்ப்புன்னு பார்க்கலாம். கூட்டணிக்கு தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அது அது நியாயமான விஷயம் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அது சரிதான், அகாமடேட் பண்ணது சரியான நேரத்தில் பண்ணாங்க. பட் தேமுதிகவில் பிரச்சாரத்தில் அவங்களுடைய அவங்க நடந்த பின்னடைவு, அவங்க பேசின விஷயங்கள் அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதனால மற்ற கூட்டணி கட்சிகள் அவங்க பார்ட்னர்ஸே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, கூட்டணி கட்சிகளே இவர்களுக்காக வாக்கு இடத்தை குறைத்து கொண்டு தான் அவங்க தேர்தலை சந்தித்தாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன நினைச்சாங்க, இவ்வளோ தூரம் சீட்டை குறைச்சிருக்கோம், அதனால ஒத்துழைப்பு நல்லா வரும் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு அந்தந்த கூட்டணி கட்சிகள் அங்கங்கே அந்த சம்பந்தப்பட்ட தொகுதியில முடங்கிட்டாங்க. ஸோ அது நம்ம இது வரைக்கும் பார்க்காத விஷயம். ஆக்சுவலாக இங்கே சென்ற முறை திருமாவளவன் எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் போனார். ஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட எல்லாம் பிரச்சாரம், அவங்கவுங்க அந்தந்த தலைவர்கள் எல்லாம் போனாங்க. அது நடக்கவே இல்லை. இங்கே பிரதானமாக பண்ணது முதல்வர், துணை முதல்வர் பண்ணதோட சரி, மற்றபடி யாரும் போகல. பிரேமலதா பெரும்பாலான இடங்களுக்கு போனாங்க. அப்புறம் திருமாவளவன் என்னை அழைத்தால் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ ஓபிஎஸ் தென் தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் பிரச்சாரம் போவார், அதுதான் அதற்காகத்தான் ஒரு கட்சிக்கு வந்திருக்காருலாம் ஒரு எதிர்பார்ப்பு, அதெல்லாம் நடக்கல. ஸோ அதனால கூட்டணி கட்சிகள் மத்தியிலே அது சிங்க் ஆகலை. ரெண்டாவது, நீங்க பாஜக அங்கே ஸ்கோர் பண்ணலனாலும் பாஜகவோட ரேல் ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப முக்கியம், எல்லாருக்கூடையும் இணைந்து பணியாற்றிய விஷயம். அந்த மாதிரியான விஷயம் இங்கே நடக்கல. காங்கிரஸ் ஏற்கனவே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்ததுனால காங்கிரஸுக்கான திமுகவான உறவு கொஞ்சம் இடைவெளியோட இருந்ததை மற்ற கூட்டணி கட்சியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ திமுகவுக்கே ஒத்துழைப்பு கொடுக்க காங்கிரஸ் நமக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்க ரிசல்ட்ஸுங்கிறது வேற. பட் ஆக்சுவலாக அவங்க அந்த பிரச்சாரத்தில் அவங்க கையாண்ட விஷயங்கள் அது சுணக்கத்தை ஏற்படுத்தினது. சாமிநாதன் இவர் சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ஆக்சுவலாக என்னன்னா, அடிப்படை கோருங்கிறது திமுகவுக்கு அதிகமாக 22% தான். அண்ட் டாப் ஆஃப் தட் அவங்க நடுநிலை வாக்காளர்களை எந்த அளவுக்கு வெற்றி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதில் ஒரு 35% ஒரு மதில் மேல் புனைகள், நடுநிலை வாக்காளர்கள், அது எந்த பக்கமும் சாயக்கூடியவர்கள் 35% அவர்கள் தான் இப்ப இன்னைக்கு தாவேக்காங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால அது அடுத்த முறை தேர்தல் கணக்கு பண்ணும்போது நம்ம தாவேக்காவுக்கு அடிப்படை வாக்கு வங்கி 35%
வச்சு அசியூம் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அவங்களுக்கு வேணா 8% இருக்கலாம். ஏன்னா அது ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வரும்போது கொடுக்கப்பட்ட ஆவரேஜ் இது. ஸோ 8%. ஆனா அந்த 35% எங்கேருந்து வருதுன்னா மாற்றத்திற்கான வாக்குகள் இதெல்லாம். நான் வந்து பொதுவா எல்லா ரிசல்ட் இந்த ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னா 3 விதமான அலை இருக்குதா நான் பார்க்குறேன். முதல் அலை விஜய்க்கான அலை, அது நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் போது அவருக்கு வந்த கூட்டங்கள் சரி, நம்ம வியூஸ்ல இருந்து எவ்வளோ அந்த அளவு வரவேற்பு இருந்திருக்கு நமக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடிஞ்சு. இரண்டாவது, நம்மளால வந்து யூகித்தும் வெளியில சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருந்தது, நம்ம வெளிப்படையா பேசிதான் ஆகணும். ஊடகங்கள், ஊடக பிரதிநிதிகள் எல்லாமே வந்து அணைக்கப்பட்டதெல்லாம் வந்து வெளிப்படையா நிறைய விஷயங்கள் பேசின விஷயங்கள் தான். ஸோ அதனால ஊடகங்கள் முழுமையாக பிரதிபலிக்கவில்லை. அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை வந்து ஊடகங்கள் வந்து முழுமையாக ஆன்டி இன்கம்பன்சி உள்ளுங்கிற ஒரு பூதம் உள்ள தூங்கிட்டே இருந்திருக்கிறத நம்மளால முழுமையாக வெளியில வந்து மக்கள் மத்தியில் பிரசன்ட் பண்ண முடியல. இது ரெண்டாவது வேவ். இது வந்து கணிசமான. மூன்றாவது ஒரு வேவ் வந்து மாற்றத்திற்கான இது, ஒரு சிஸ்டம் மாற்றணுங்கிற ஒரு தாக மக்கள் மனதில் இருந்திருக்குது. இப்ப நான் ஏன் இந்த மூன்றாவது அலையை நான் சொல்றேன்னா, அதுதான் வந்து வெஸ்ட்ல மேற்கு வெஸ்ட் கொங்கு மண்டலத்துல எல்லாம் வந்து அதிமுகவை சாய்த்தது அதுதான். இப்போ அதிமுக தோல்விக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மாற்று வரணும் அப்படின்னு நினைச்சுதான் அங்க வந்து கோவையில் வந்து இவ்வளவு பெரிய 26 தொகுதியில் 45 26 அவுட் ஆஃப் 45 தாவேகா கொடுத்ததுக்கு காரணமே அது மாற்றத்திற்கான வாக்கு. இதெல்லாம் சரி செஞ்சிருந்தா கூட அந்த மாற்றம்ங்கிற அலை முன்பாக நின்றுவே முடியாது. ஆமா, அதுதான். இந்த 3 அலையிலும் அடுத்தடுத்து ஒரே நேரத்தில் அலை அடித்ததினால் திராவிட கட்சிகள் தங்களுடைய இருப்பை அந்த ஹோல்ட அவங்க பண்ண முடியல. அது வந்து தாவேகாவுக்கு பெரிய அளவு சாதகமாச்சு. ஆனா 3 அலை இருந்து நிச்சயம் ஆன்டி இன்கம்பன்சி பிரதான விஷயம். ஆனா அதை தாண்டி இந்த மாற்றத்துக்கான அலை தான் அது அதிமுகவை சாய்த்திருக்கிறது, மேற்கு மண்டலத்திலே சாய்த்திருக்கிறது. அதிமுகவுக்கு கொஞ்சம் தள்ளி வரேன், பேசுவோம். திரு ஷபீர், திமுகவுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்பட்டதற்கான அடிப்படையான காரணங்கள் என்ன? கட்டமைப்பு கடந்து, கூட்டணி கடந்து வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? ஆணவம், அகங்காரம், மக்களை குறைச்சி மதிப்பிட்டது, எதிரிகளை குறைச்சி மதிப்பிட்டது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிர்கட்சிகளும் இல்லை, எதிரிகளும் இல்லை, யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மனோபாவத்தோட செயல்பட்டது. யாருக்கெல்லாம் வாக்களித்தோமோ, வாக்குகளை கொடுத்தோமோ, அந்த வாக்குகளை திருப்பி நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை துச்சமாக மதித்து அதிகாரிகள் ஆணவ போக்குடன் நடந்து கொண்டது. அதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இந்த மாதிரி லிஸ்ட் வந்து நீண்டு கொண்டே போகிறது. காவல்துறையினர் எல்லாருமே வந்து திமுக அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். திமுகவுக்கு வர வேண்டிய அந்த வாக்குகள், ஓட் பேங்க், அவங்களுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் எல்லாரும் போட்டாங்க. ஆனால் அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் திமுகட்டேருந்து விலகி போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை. சுவாமிநாதன் சொன்னது போல எதிர்மறை விமர்சனங்களை வந்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை. யாராச்சும் ஒரு விமர்சனத்தை வச்சாங்கன்னா உடனே அவங்கள போட்டு கடிச்சு குதறக்கூடிய அளவில் ஒரு ஐடி விங்கை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் அவங்கள வந்து இது பண்ணுது. ரெண்டாவது, விஜய் வந்தால் என்ன, விஜயகாந்த் வந்தால் என்ன, யார் வந்தாலும் நம்ம சமாளிச்சிட்டோம், மக்களை காசு கொடுத்தா ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு கோடிக்கணக்கான ரூபாயை வந்து நம்ம எலெக்ஷனில் காசை கொண்டு போய் இறக்கணும்னா மக்கள் வாக்களித்து விடுவார்கள் அப்படின்ற அந்த நம்பிக்கை, இது எல்லாமே வந்து பொய்யாக போயிருக்கிறது. இது எல்லாமே அவர்களுக்கு நேர் எதிராக மாறி இருக்கிறது அப்படின்றது தான் வந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, திரு ஜீவா, 3 விதமாக அணுகுனாங்க. ஒன்று, கட்சியின் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல், தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி. இன்னொன்று, அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்தியை கணிக்க தவறியது, விஜயுடைய செல்வாக்க கணிக்க தவறியது. இறுதியாக திரு ஷபீர் முன் வச்சது அணுகுமுறை, அதிகாரிகளுடைய, கட்சி நிர்வாகிகளுடைய அணுகுமுறை, மக்களோடு இருந்த தொடர்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு மாறுபட்ட கோணங்கள் இருக்கா? இந்த முறை வந்து இந்த ஓட்டிங் பிஹேவியருங்கிறது பெரிய லெவலில் மாறுபட்டிருக்கு. யாரும் எதிர்பாராதது. இதுவரை வந்து அரசியல் களத்தில் இருந்த எல்லோருக்குமே இது ஒரு புதிய அனுபவம். ராம்கி சொன்ன மாதிரி எல்லா ஃபேக்டரியும் நீங்கள் சரி செஞ்சுருந்தாலுமே இது விஜயோடைய அலை. அந்த விஜய்ங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ இந்த ஃபேக்டர்லாம் இருந்துச்சு. அப்போ இல்லை, இந்த ஃபேக்டர்லாம் எல்லா தேர்தலையும் இருக்குங்க. தோல்விக்கான காரணங்கள்னு ஒவ்வொரு முறையும் திமுகவோ அதிமுகவோ இங்கே மம்தா பானர்ஜிலேருந்து எல்லாருமே அதை பார்க்க தான் போகிறாங்க. அதெல்லாம் பேச வேண்டிய விஷயம், பரிசோதனை செய்ய வேண்டிய விஷயம்தான். இப்போ கூட சேகர் பாபு காரணம், அவர் நினச்சிருந்தா சென்னையை எப்படி விட்டுருக்க வேணாம் அப்படின்னு இப்போ
பேட்டி கொடுக்குறாங்க, கட்சிக்காரங்களே சொல்றாங்க, திமுக காரங்க அதை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மதுரையில மூர்த்தி தளபதியே தோத்துருக்காங்கன்னா அப்புறம் என்ன அவங்க வேலை பார்த்துருக்காங்க, மூர்த்தி தளபதி தோத்துருக்காங்க, பிடிஆர் தோத்துருக்காங்கன்னா என்ன அப்படின்னு இதெல்லாம் கட்சிக்காரங்களே சொல்றாங்க. ஷபீர் போன்றவர்கள் வெளியே இருந்து சொல்லலை, கட்சிக்குள்ள இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதை தலைமை கேட்கும். ஒவ்வொரு முறையும் கலைஞராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் கேட்பாங்க. நான் பார்த்ததுல பெரிய விஷயம் என்னன்னா, எடப்பாடி அவர்கள் இடையில கொஞ்சம் ஈஸியா வெற்றியை திமுக கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு. என்னன்னா, கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு எல்லாரும் நம்புகின்ற அமைச்சர்கள் தொகுதி எல்லாவற்றிலையும் அமமுகவுக்கும் வாசனுக்கும் கொடுத்தாரு. அந்த தொகுதி எல்லாத்துலயும் விஜய் கட்சி ஜெயிச்சிருச்சு. அப்பயும் அமமுகவும் வாசனும் ஜெயிக்கல. எல்லாரும் அதை எளிதா நினைச்சிட்டாங்க. அது பார்த்தோன்னே சாக்கோட்டை அன்பழகனை தோக்கடிக்க முடியுமா, யாரு, வாசன் கட்சி. எல்லாருமே அது விவாதம் பண்ணோம் அன்னைக்கு. என்னங்க இப்படி எடப்பாடி பழி வாங்கியிருக்காரு வாசன், அதுவும் தாமரை சின்னத்துல. சாக்கோட்டையான கும்பகோணம் கோசிமணி காலத்துல இருந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வரக்கூடிய தொடர்ச்சியா கும்பகோணம், டெல்டா, சாக்கோட்டை எல்லா விதத்திலையும் திமுக சாதகமான பகுதியில தோத்துப்போன்னு சொல்லி வாசனுக்கு ஒரு தொகுதியை கொடுத்துருக்காரு பாரு எடப்பாடின்னு சொன்னோம். ஆனா அங்க கவனிக்காம விட்டது, அந்த இடத்த விஜய் நிரப்பியிருக்காரு. அந்த மாதிரி இடங்கள்ல முழுக்க விஜய் ஜெயிச்சிருக்காரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கன்னா, டிஆர்பி ராஜா இல்ல பரவலா தானே இருக்கு அந்த வெற்றி. பரவலா இருந்தாலும் இந்த மாதிரி இடங்கள் நீங்க கவனிச்சு பாருங்களேன். டிஆர்பி ராஜா தோல்வியுற்றது, அவன் யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி இடங்கள்ல அதை அமமுக தானே நிக்குது, வாசன் தானே நிக்கிறாங்க. தோத்து போட்டு எடப்பாடியே நமக்கு ஃபேவரா தானே பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் அவங்க நினைத்த இடங்கள்ல ஃபுல்லா விஜய் வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த இடத்துல கவனிக்க தரவுனது, 3வது இடத்தில் இருந்த விஜய் நினைச்சவங்க நடுவுல இருந்திருக்காங்கிறத இவங்க கவனிக்கல. நடுவுல இருந்திருக்காங்க. நீங்க சொல்ற இந்த விதி, இந்த ரூல் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு பொருந்தாதா? அவங்க ஜெயிச்சிருக்காங்க, இதே அலை தானே அவங்களுக்கும், இதே சிக்கல் தானே, விஜய்ங்கிற சிக்கல் தானே. திமுகவை பொறுத்தவரையும் அவங்க இப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வெற்றி உறுதி நினைத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் விஜய் ஃபேக்டர்லாம் என்ன, அதுவும் விஜய் ஃபேக்டர் பெரும்பாலும் ஏடிஎம்கேவை தானே காலி செய்யும். ஏன்னா டிஎம்கேவை தானே அவர் அட்டாக் பண்றாருங்கிற அந்த கான்செப்ட்ங்கிறது எல்லார்ட்டையுமே இருந்தது. சுய பரிசோதனைன்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஆய்வு செய்யும் போது விஜய் ஃபேக்டர்ங்கிறத முதன்மைப்படுத்திட்டோம்னா இந்த காரணங்கள் எதுவுமே அலசி ஆராயப்படாம சொல்லல. இப்ப மதுரையில பிடிஆர் தோத்ததுக்கு மூர்த்தி, தளபதி, மாவட்ட செயலாளர்கள் எல்லாருடைய பொறுப்பும் கண்டிப்பா உண்டு. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க கேரஸ். மதுரையில என்ன, மேலூர்ல காங்கிரஸும் திருமங்கலத்துல ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக சேடப்பட்டி மணிமாறன் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இத்தனைக்கு தென் மாவட்டத்தில் விஜய் பெரிய பெர்ஃபார்ம் பண்ணல. வட தமிழகம் அளவுக்கு, மேற்கு மண்டலம் அளவுக்கு, சென்னை அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இவங்க நினைச்சாங்கன்னா மதுரையை கைப்பற்றி இருக்கலாம். மதுரை பழைய மாதிரி அதிமுகவா இதான் இல்லை, நல்ல திமுக கண்ட்ரோல்ல கொண்டு வரக்கூடிய பகுதியாகவும் மாறி இருக்கு. இருந்தாலும் முழுமையாக அவங்க இழந்திருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அங்கே மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு பொறுப்புல இருந்தவங்க, அமைச்சராக இருந்தவங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு, விமர்சனம், சுய பரிசோதனை அவங்க கண்டிப்பாக செய்யணும். சென்னையில் சேகர் பாபு, மதுரையில் அங்கே சாக்கோட்டை அன்பழகன் போன்றவர்கள் நம்ம ஏன் எந்த இடத்துல தவற விட்டோம், இவ்வளவு எளிதாக ஒரு அமைச்சரை அடித்து தூக்குறது எப்படி, ஊர் யாருன்னே தெரியாதவங்க, அது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே, அது ஒரு விஷயம். அப்ப இன்னொன்னு ஓட்டிங் பேட்டர்ன் மாறிடுச்சு. ஐயா, நம்ம எல்லாருமே இனி கவனிக்க வேண்டிய விஷயம் தேர்தலில் நீ என்னவாக இருக்க போகிறது, ஜனநாயகத்தை மக்கள் எப்படி பார்க்க போறாங்க. இல்ல என்ன ஓட்டிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு? ஓட்டிங் பேட்டர்ன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது இங்க அவங்களுக்கு இன்னைக்கு யாருக்கு ஓட்டு போட்டோன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு கான்செப்ட் இங்க போயிருக்கு. நீங்க இங்க இருக்க தேர்தல் மெத்தட் இருக்குல்ல, எங்க ஏரியா எம்எல்ஏ, எங்க தொகுதி தேவையில்லை, எனக்கு எந்த தொகுதியும் தேவையில்லை, எம்எல்ஏ பேர் தேவையில்லை, எங்க தலைவர் விஜய் போட சொன்னாரு அப்படிங்கிற கான்செப்ட்ல பலர் போட்டிருக்கிறாங்க. பலர் சின்ன பசங்க, இளைஞர் கட்சி, அதன் தலைவர் விஜய் அவர் நிறுத்துற ஒரு வேட்பாளருக்கு நான் வாக்களிக்கிறேன். அது அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவும் சொல்றது தானே. ஜெயலலிதா சொன்னதா இருந்தாலுமே இந்த அளவுக்கு அது போகல. பேர் தெரியாத அளவுக்குலாம் அங்க இருக்காது. அங்க என்ன சொன்னாங்க, நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு. அப்படி வளர்ந்தவங்க தான் ராஜேந்திர பாலாஜி, திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாமே. உங்க பேரு உங்களுக்கு ஒரு அடையாளம் முக்கியமா, ஏன் சின்னமும் ஏன் முகமும் போகாததா அப்படிங்கிற அந்த மனநிலை தான். ஆனா அந்த மனநிலையும் விமர்சனத்துக்கு உரியது தானே. ஜனநாயகத்தில் அது விமர்சனத்துக்குரிய தானே. அந்த கான்செப்ட்ங்கிறது ஒரு மன்னர் மனநிலை தானே. நாடோடி மனநிலை. எம்ஜிஆர் அந்த டைலாக் தானே பேசுறாரு, நீ மாளிகையிலிருந்து பார்த்தவன், நான் மக்களிடமிருந்து மக்களை பார்த்தவனுங்கிறது. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் இது ஒரு பெரிய அலை அடிச்சிருக்குங்க. ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி கட்டமைப்புடன் கூடிய அலை கிடையாது. தூத்துக்குடிக்கு தொடர்பே இல்லாத ஒருத்தர் அமைச்சரையே வெற்றி பெற்றிருக்கிறாங்க தாவைக்கால. அவங்க அதுக்கு மேல அதிமுகவை தேர்ந்தெடுக்கல, விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எதுக்கு என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. அதுக்கெல்லாம் இந்த காரணங்கள் பின்னாடி இருக்கான்னு இல்லைங்க. ஜனநாயகத்துல அரசு, நிர்வாகம், அரசியல் கட்சிகளுடைய தன்மை மட்டும் இல்ல, மக்களுடைய தன்மையும் சேர்த்துதான் ஜனநாயகம். அதாவது மன்னரா இருக்கணும்னு அவசியம் இல்ல, மக்களே அடிமையா இருக்கிறதும் மனநிலை தான். என்னைய என் தலைவன் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல, என்னைய வாக்கு கேட்கணுங்கிற அவசியம் இல்ல, 234 தொகுதி என் தலைவன் வெயிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல,
நீ மலையில் நனைய வேணாம் தலைவா, நான் பாத்துக்கிறோங்கிறதுக்குல இதுவும் ஜனநாயக பண்பு இல்ல. அதாவது இப்ப உண்மைதான் அரசியல் கட்சி இல்ல, அரசியல் கட்சிகள் மக்களை வந்து கொச்சப்படுத்த கூடாது. இத சொன்ன உடனே மக்களை கொச்சப்படுத்தல, மக்களை கொச்சப்படுத்துற ஏன்னா இருங்க, மக்கள் ஏன் மக்கள், இது தமிழ்நாடு, இதெல்லாம் இது ஊபியா பீகார் மாறத நாங்க அனுமதிக்கலையே. இதே தமிழ்நாட்டுல தான் எம்ஜிஆரும் ஜெயிச்சிருக்காரு, பிரச்சாரம் பண்ணாம ஜெயிச்சிருக்காரு. ஏங்க இதே தமிழ்நாட்டுல தான் அம்மையார் ஜெயலலிதா கட்சி அலுவலகத்துக்கு வரதையே கொண்டாடி இருக்காங்க மக்கள் தொண்டர்கள். அப்பெல்லாம் பேசாத ஜீவா இப்ப வந்து மக்களை வந்து கொச்சப்படுத்துறது சரியில்லை. இது சரியான வாதமே கிடையாது ஜீவா. தப்பு இல்ல ஒரு நீங்க தப்பு, நீங்க அப்படி பேசல தப்பு. நான் பதிவு பண்றேன். இல்ல நீங்க பதிவு பண்ணுங்க, ஒண்ணும் இல்ல. சபீர் அண்ணனுக்கு எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்யாம இருந்ததுக்கு என்ன காரணம்? அவர் அமெரிக்கால உடல்நிலை சரியில்லாம படுத்திருந்தாரு. இந்திரா காந்தி அம்மா இறந்து போயிட்டாங்க. இவர் நோவுக்கு ஒரு ஓட்டு, சாவுக்கு ஒரு ஓட்டு போட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. அதே போல துப்பாக்கி சூடு வாங்கி 67 அவர் படுத்திருந்தாரு. அதையும் இதுவும் ஒண்ணா? அப்ப அவர் மக்கள் வராம அப்ப கூட வீடியோ போச்சுங்க. எல்லா தொகுதியிலையும் எம்ஜிஆர் பேசுகிறார் பார்க்கிறார்னு சொல்லி வீடியோ போச்சு. ஜானகி அம்மா ஊட்டின மாதிரி வீடியோ போச்சு. மக்களை சந்திக்காம ஒரு தலைவரும் வேட்பாளரும் இருக்கலாம். ஜனநாயக அமைப்புக்கு எதிரானதுதான். ஓட்டிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத உள்ளடக்கி தான் அவர் பேசுறார். 24 மணி நேரம் ஆச்சு திரு விஜய் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சு. நாம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர் ஒரு அறிக்கை கூட வெளியிடவே இல்லை. அதையும் உள்ளடக்கியதானே தேர்தல் ஜனநாயகத்துல, மக்கள் ஜனநாயகத்துல தேவையில்லை. அவர் நன்றி தெரிவிக்கணும், எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கங்க, நாங்க இப்படிதான் இருப்போம், எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கங்க சொல்றது ஜனநாயகத்துல. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க. அவர் எதுக்கு நன்றி சொல்லணும்? அவர் வந்து எங்களுக்கு வந்து நன்றி சொல்லணுமா? அதையும் அவங்க ஏத்துக்குவாங்க, அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஷபீர் பேசட்டும். இல்ல, விஜய் நன்றி சொல்லி இருக்கணும். அவரு சொல்லாதது பிரதமருக்கு சொல்லியாரு, பிரதமருக்கு சொல்லிட்டாரு, ராகுல்கிட்ட பேசி இருக்காரு. மேபி அதை வந்து அவரு ஒரு ஸ்பீச்சா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. இந்த ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹாஃப்வே மார்க் அவங்க கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 117 வந்திருந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது அப்படின்றது இப்போ ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக இருக்குது. தோற்கடித்த தொகுதிக்கு போய் வாக்காளருக்கு நன்றி சொல்லியாச்சு முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின். கரெக்டுங்க. விஜய் அதை சொல்லணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். விஜய் சொல்லல அப்படின்றதுக்காக வந்து விஜய் முதல்வரே ஆகக்கூடாது, இந்த 108 நம்பரையும் திரும்பி வாங்கணும், இந்த திரும்பி வாங்கிடணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இதுதான் பேட்டர்ன், விஜய் பேட்டர்ன் இதுதான். விஜய் பேட்டர்ன் அப்படி கிடையாதுங்க. அவர் சொல்லல அப்படின்றது நீங்க பதிவு பண்றீங்க, அவருக்கும் தெரியும் சொல்லல அப்படின்றது. அது ஏதோ ஒரு வகையில அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு, எப்படி சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதெல்லாம் தெரியல நமக்கு. அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்றது இல்ல, நீங்க இப்படிதான் சொல்லணும், நீங்க ஜீப்பை எடுத்துட்டு உடனே சென்னை முழுவதும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும், இல்ல மாநிலம் முழுவதும் போயிட்டு வந்து நன்றி சொல்லிட்டு தான் நீங்க முதலமைச்சரா பதவி ஏற்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் என்ன திட்டங்களை வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. அப்போ இன்னைக்கு வந்து அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல ஆட்சி அமைக்கிறதுல ஒரு பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ அதை நோக்கி செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்றது இருக்கு அப்படின்னும் போது அதை பண்ணிட்டு எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. விஜய் இதுல நான் என்ன சொல்றேன், சொன்னதுக்குள்ள என்னென்னலாம் டெஃபினேஷன் வந்ததுன்னா, எங்களுக்கு விஜய பிடிக்கும், அதனால நாங்க ஓட்டு போடுறோம், எங்க தொகுதி வேட்பாளர் யாருன்னு எங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, அது பற்றின புரிதல் எங்களுக்கு அவசியம் இல்லை, விஜய்க்காக விசிலுக்காக நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு ஓட்டிங் பேட்டர்ன் மாறினதுனால ஏற்பட்ட மாற்றம் இது அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. ஓட்டிங் பேட்டர்ன் மாறினதுக்கு மிக முக்கியமான காரணம், நாங்க இதுவரைக்கும் இந்த 2 கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கிறோம், இந்த 2 கட்சிகளுடைய ஆட்சி அதிகாரங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், இப்பொழுது நாங்க வந்து புதிதாக ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுதான் வந்து அடிப்படை நோக்கம். புதிதாக ஒரு நபர் வராரு அப்படின்னா அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்றது தான் வந்து மக்களுடைய மனநிலையில அந்த மாற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வந்து மேலோங்கி இருந்துச்சு. நீங்க மாநிலம் முழுவதும் நீங்க எந்த பகுதிக்கு போனாலும் விஜய்க்கு ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது, அவர் வராரு அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய அடிப்படை. அதுக்கப்புறம் முதல்ல வந்து உங்களுக்கு இளைஞர்கள் வராங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க, அதே போல புதிய வாக்காளர்கள் வராங்க, பெண்கள் மத்தியில, அதே மாதிரி அரசியலே நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் வந்து இந்த தேர்தலில் பங்களிப்பை செலுத்தி இருக்கிறது அப்படின்னா அவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சியை தொடரட்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்க வந்து வாக்களித்திருக்க மாட்டாங்க. ஒரு மாற்றம் வேணும், தமிழகத்துக்கு அடுத்ததா ஒரு தலைமை வேணும், ஒரு தலைவர் வேணும், ஒரு அரசியல் கட்சி வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுல விஜய் மீது ஒரு நம்பிக்கை வைத்து அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதனால விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணல, தெருவுக்கு வந்தாரு, தெருவுக்கு வரல, எங்க ஏரியாவுக்கு வந்தாரு, வரல, அதெல்லாம் மக்கள் பார்க்காம மக்கள் முதலமைச்சராக விஜய் வர வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு. இத ஒரு மாற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை வந்து எதிர்க்கட்சிகளே தலைவணங்கி ஏற்றுக்கொண்டார்கள், தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்,
ஸ்டூடியோல நாம உட்கார்ந்துட்டு அதை வந்து வேறு விதமாக பத்திரிகையாளரா அவர் விமர்சிக்கிறார். இன்டர்பிரட் பண்ணி பேசுறது அப்படின்றது சரியில்லை அப்படின்றது என்னோட விமர்சிக்கிறார். அது ஒரு பார்வை அவ்வளவுதானே. திரு சாமிநாதன், அதிமுகவுடைய பெரிய தோல்வி பின்னடைவுக்கு என்ன காரணமாக பார்க்கிறார்? அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணுகுமுறை முதல்ல நான் ஒரு காரணம் நினைக்கிறேன் சார். ஒரே ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்றேன் சார். ஒரத்தநாடு தொகுதியில் ஜெயித்த வைத்தியலிங்கம் அவர்கள், போடியில் ஜெயித்த ஓபிஎஸ் அவர்கள், ஆலங்குளத்தில் ஜெயித்த மனோஜ் பாண்டியன் அவர்கள், KA செங்கோட்டையன் அவர்கள், JCD பிரபாகர் அவர்கள், ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி தொகுதி, இப்படி எழுதினாலே ஒரு 10 பேர் தாண்டுது. கிட்டத்தட்ட அதிமுக தானமாக கொடுத்த வேட்பாளர்கள். இதுபோக திமுகவில் போட்டியிட்டவர்கள், ரொம்ப காலத்துக்கு முன்பு போட்டியிட்டவர்களும் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு 7-8 பேருக்கு மேல அண்மை காலமா ஒரு வருடத்திற்குள்ளாக இங்கிருந்து இடம்பெயர்ந்தவர்கள். அதிமுக தோக்குது, ரெட்டையில தோக்குது. ஆனா இங்கிருந்து போன இந்த வேட்பாளர்கள் ஜெயிக்கிறாங்க. விஜய் கட்சியினாலும் ஜெயிக்கிறாங்க. தேர்தலுக்கு ஒரு 4 மாதம் 3 மாதங்களுக்கு முன்பு போன OPS ஜெயிக்கிறாரு, ஒரத்தநாட்டில் வைத்தியலிங்கம் ஜெயிக்கிறாரு, ஆலங்குளத்தில் மனோஜ் பாண்டியன் ஜெயிக்கிறாரு. அப்ப எந்த சின்னமாக இருந்தாலும் இவங்க ஜெயிப்பாங்கிறதான் குறியீடு சார். செங்கோட்டையன் ஜெயிக்கிறாரு, JCD பிரபாகர் ஜெயிக்கிறாரு, ரெட்டியார்பட்டி நாராயணன்லாம் அமமுக தொகுதி கொடுத்த உடனே தனிப்பட்ட செல்வாக்குன்னு சொல்றீங்க. அந்த தனிப்பட்ட செல்வாக்குள்ள நபர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் ஆளுமையை நிலைநிறுத்துவதற்காக இழந்தது மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணம். கிட்டத்தட்ட 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதிலே வர்றாங்க. இப்ப அண்மை காலமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள்ல நம்ம பட்டியலிட்டாலே 10 MLAக்கள் வர்றாங்க. அப்ப இது ஒரு பெரிய எண்ணிக்கையில சார். அதிமுக ஜெயிச்சிருக்கிறது 47ங்கும் போது இதுக்கு இவர்கள் எல்லாம் இருந்திருந்தாலும் ஜெயித்திருப்பாங்க. அப்ப அதுதான் அந்த ஒருங்கிணைப்பாளரா வரணும்னு ஆசைப்படுற OPS-ஐயோ இல்ல தனக்கு நிகரான அங்கீகாரம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிற திரு செங்கோட்டையனையோ நீங்க சொல்ற மாதிரி கட்சிக்குள்ள வச்சுக்கிறதுங்கிறது அவருக்கு சிக்கல்ல. அப்ப அந்த இழப்பை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளதானே வேண்டியதா இருக்கு. ஆமா சார். அந்த இழப்பு வந்து அவருக்கு தனிப்பட்ட வகையில கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவர் வெற்றி பெற்று விட்டார். அந்த பொதுச் செயலாளரை நம்பி 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அந்த தொண்டர்களுக்கு வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும், அதுதானே எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ ஒரு கட்டத்திற்கு மேல OPS அவர்கள் எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், நான் இணைந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். செங்கோட்டையன் காத்திருந்தாரு. நட்சத்திர வேட்பாளர்களை திரு எடப்பாடி பழனிசாமி இழந்திருக்கிறார். அது ஒரு பெரிய பெருங்காரணம் ஒன்று சார். இன்னொன்று, அவர்கிட்ட வந்து இருந்தது ஒரு ஜாதிய ரீதியான கணக்கு இருந்தது, நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது. அமமுக தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட முக்குளத்தோர் வாக்கு வங்கி இழப்ப சரிகட்டும்னு அவர் நினைத்திருந்தார். இன்னொன்று, வன்னியர் சமுதாய மக்களுடைய வாக்குகளை பாமக பெற்றுத்தரும். அதை விட முக்கியமாக அவருடைய சொந்த சமூக வாக்குகள், கிட்டத்தட்ட கவுண்டர் சமூக அந்த வேளாளர் சமுதாய வாக்குகள் வந்து கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறும் கை கொடுத்தார். இந்த விஜய் லாஜிக் என்ன பண்ணியிருக்கிறார் சார், கொங்கு மண்டலத்தில் ரொம்ப கணிசமான அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த சமூக மக்களுடைய பகுதியில் சூலூர் கிணத்துக்கடவு தொகுதியில் முக்குளத்தோரை நிறுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப அந்த கணக்குகள் எல்லாமே தோற்று போகிறது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பகுதி நமக்கான பகுதி, அது நமக்கான பகுதி என்று சில மதிப்பீடுகள் வைத்திருந்தார். அதுவும் தோல்வியடையுது. மூன்றாவது, மிக முக்கியமா, எதிர்கட்சி அரசியலை அவர் பெரிய அளவில் செய்யல. கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிரான அரசியல் டெய்லி அறிக்கைகள் விட்டாரு, செய்தியாளர்களை சந்தித்தாரு, சட்டமன்றத்துக்குள்ளேயும் பேசினார், வெளியிலையும் பேசினார், ஆக்டிவா செயல்பட்டார். ஆனா அவரிடம் ஒரு நாயக பிம்பமோ அவரோட ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையான பிம்பமாகவோ அவர் காட்டப்படலை. அதுவும் ஒரு வகையில் இந்த தோல்விக்கான ஒரு காரணம்னு பாக்குறேன் சார். விஜய்க்கு நிகராக அதை காட்சிப்படுத்துறது சிரமம் இல்லையா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு? ஆமா சார். நீங்க விஜய் ஜெயலலிதா அவருடைய காலத்தோடு இதை நம்ம ஒப்பிட்டோம்னா, அவங்க வந்து கொடநாட்டில் இருந்தாலும் சரி, போயஸ் கார்டன் இல்லத்தில் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் சார். ஏதாவது ஒரு பேரூராட்சியை கண்டிச்சாதான் அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அந்த ஊர் பேரூராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அந்த ஊரோட மாவட்ட செயலாளர் எங்கேயோ இருந்து ஒரு அமைப்பு செயலாளர் வருவார் அந்த நிகழ்வுக்கு. கட்சியில இளைஞர்கள் பலம் வேணும், இளைஞர் பிளம்பெண்கள் பாசறை உருவாக்குறாங்க தேமுதிக உருவான காலத்துல. இந்த 5 ஆண்டுகள்ல அதிமுக மதுரையில் போட்ட மாநாட்டை தாண்டி ஒரு எதிர்கட்சியாக எத்தனை மாநாடுகள் நடத்திருக்காங்க. முதல்ல இல்ல, எதிர்கட்சியாக அவருடைய செயல்பாடுகள் குறித்த விமர்சனம் வேறு, திரு விஜய்க்கு நிகராக நாயக பிம்பமாக தன்னை காட்சிப்படுத்துறதுங்கிறது வேறு. அதை எப்படி அவர் செஞ்சிருக்க முடியும்? ஆமா சார், ரொம்ப முக்கியமான இடம் சார். இப்ப விஜய் என்கிற ஒரு பெரிய ஆளுமை வந்திருக்கிற பொழுது நீங்க அவருக்கு எதிராகவாது களமாடிருக்கோம்ல. நீங்க கரூர் சம்பவம் நடக்க செயல்பாடுகளின் மூலமா நீங்க திமுகவை எதிர்ப்பதற்கு இடையாக தானே இவரை எதிர்த்திருக்கணும். இன்னைக்கு கூட வந்து ஒரு ஆட்சி, ஒரு மைனாரிட்டி அரசாக தாவேக அமைகிறது. இந்த நேரத்தில் இவர் ஆதரித்தாலும் கட்சி அழியும், இவரை எதிர்த்து அரசியல் செய்யணும்னா திமுகவும் எதிர்கட்சி அரசியல் செய்யும். சோ இரண்டு மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பது போலதான் அதிமுகவுடைய நிலைமை இன்னைக்கு மாறி இல்லைங்க. கொங்கு வேளாள கவுண்டரையும் வன்னியரையும் உள்ளடக்கிய ஒரு ஓட் பேங்க குறைந்தபட்சமாகவாது அறுவடை பண்ணா ஜெயிச்சிட முடியும்ன்ற அந்த கணக்கீடு இருக்குல்ல, அதற்கு திரு விஜய் அங்க முக்குளத்தோரை நிறுத்தி ஜெயிக்கிறாருங்கிறது விதிவிலக்கு தானே. இது விதியா மாறுமா? இந்த இடத்துல விஜய் அப்படின்ற அந்த பிம்பத்துக்கு முன்பாக இது ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கலாம். ஆமா சார், நிச்சயம் இவ்வளவு பெரிய ரிஸ்க் அவர் எடுத்திருக்க முடியுமா திரு எடப்பாடி பழனிசாமி? கடந்த தேர்தல்ல சார், கடந்த தேர்தலும் 2016, 21 காலகட்டங்களில் சேலத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதியில 10ல அதிமுக ஜெயித்திருந்தது. இன்னைக்கு அவருடைய அந்த சேலம் மாவட்டத்திலே தாவேகா வெற்றி பெற்றுக் கொண்டு இருந்தது. அப்ப அந்த இடத்தை என்னன்னா, அவர் வந்து ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்ப தன்னோட இருக்கையை அவர் வலுப்படுத்திட்டே இருந்தா அந்த குறைந்த சாதிய கணக்கை உடைச்சு அவர் வேட்பாளர் நிறுத்தினாரா என்ன? இல்ல
இல்ல அவர் அப்படி இந்த நிறுத்தல. சாதிய கணக்குக்குள்ள உட்பட்டு தானே வேட்பாளர் நிறுத்தியிருந்தாரு கடந்த முறை. ஆமா, கடந்த முறை அதனால தானே அவருக்கு அவ்வளவு பெரிய வெற்றி. அந்த வெற்றி கிடைத்தது சார். அந்த வெற்றியை தக்க வைப்பதற்கான வேலையை அவர் குறைந்தபட்சம் விஜயை பார்த்து அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியுமா அவராலன்னு கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்க முடியுமான்னு கேட்கிறேன். இல்ல, விஜய் அவர்கள் வருகைக்கு பின்பு அரசியல் சூழல் மாறி இருக்குல்ல, அந்த சூழலை முதல்ல உள்வாங்கி இருக்கணும். கிட்டத்தட்ட அந்த சூழலை உள்வாங்கி இவர்கள் எதிர்க்கட்சி அரசியலை கூர்மைப்படுத்தி இருக்கணும். யார் எதிர்க்கட்சி என்பதே நீங்க போன பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அண்ணாமலையோடு போராட்டம், நீங்க பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு விஜயோட போராட்டம். அப்ப எந்த இடத்துல அதிமுக தன்னை ஆளுமையாக காட்டுங்கிறது கேள்விக்குரிய. ஓகே திரு ஜீவா, அதிமுகவுக்கான பின்னடைவாக என்ன பார்க்கறீங்க? இல்லை, அதிமுகவுக்கான பின்னடைவு அப்படிங்கிற கான்செப்டை பார்த்தோம்னா அதை நாம் தேர்தலுக்கு முன்பே அது குறித்து பலர் பேசணும். அவங்க கையில் எடுக்கிற எம்ஜிஆர் ஜெயலலிதாவே அதிமுகவுக்கு பின்னடைவு தானேங்க. அது வந்து அவங்களுடைய முத்திரை இல்லையா? அதை இவர் எடுக்கிறதும் அந்த ரசிகர்களை கார்னர் பண்ணி அவர் பண்ணியிருப்பது ரொம்ப வெளிப்படை. இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு போனது தான் கூடுதல் ஆச்சரியம். இப்போ திமுகவுக்கு அதிகமாக பிரிச்சிட்டாரு விஜய், ஆனால் அதிமுகவுக்கு இயல்பாக அவர் பிரிப்பாருங்கிறது எல்லாரும் பேசப்பட்டு இருந்தது. அப்போ இவங்க வேடிக்கையும் மௌனம் தானே காத்தாங்க. அவங்க எங்கள் பிராண்டை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது அடிப்படையில் அவங்க கேட்டிருக்கணும். சட்டப்படி அது பெரிய கேஸ் போட முடியுமான்லாம் கிடையாது. அரசியல் வியூகம் பண்ணிருக்கணுமா இல்லையா? நீங்க எம்ஜிஆர் பேச நீங்க யாருன்னு கேட்டிருக்கணும். ஜெயலலிதா பொது தலைவர்னு வந்ததுனால அவங்க எடுத்திருக்காங்க. பேசல. எம்ஜிஆர் விஜய வித்தியாசப்படுத்தி இருக்க வேண்டிய கடமை எடப்பாடிக்கு இருந்திருக்கு. எங்க தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு இவர் எடுக்கிறாரு. எங்க தலைவர் எம்ஜிஆர் யாரு தெரியுமா? எங்க பிராண்ட்னு ஓனர்ஷிப் எடுத்திருக்கணும். கண்டிப்பா எடுத்துருங்களா. எம்ஜிஆர் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கணும். ஜெயலலிதா அம்மையாரும் நீங்களே எப்படி ஒன்னாவீங்க? எங்க அம்மா அரசியலுக்கு வந்ததும் நீங்க வந்தது ஒண்ணா, அவங்க அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனதும் நீங்க வந்தது ஒண்ணா. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார், நானும் ஆவேன். அப்ப எடப்பாடி அதை வித்தியாசப்படுத்தி பேசியிருக்கணும்ல. இன்னும் சொல்ல போனா பல அதிமுக அல்லாத பத்திரிகையாளர்கள் தான் எம்ஜிஆருடைய பரிணாமத்தை எடுத்து சொன்னாங்க. அவர் திமுகவில் இருந்தது, 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது, எம்என்சியா இருந்தது, சிறுசேமிப்புத்துறை தலைவராக இருந்தது, கட்சியின் பொருளாளராக இருந்தது. இத்தனையும் இருந்து அமைச்சர் பதவியெல்லாம் கலைஞர்கிட்ட கேட்டு கடைசியா தான் அவர் அதிமுக ஆரம்பிச்சாரு. இப்படி எந்த அனுபவம் இல்லாத நீங்க எப்படி எங்க புரட்சி தலைவரோட ஒப்பிடலாம் அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி கேட்டிருக்கணும். அப்ப அவ்வளவு தூரம் பண்ணவரை நீங்க எப்படி உடனே நீங்க இப்படி ஒரு சம்பவத்துல வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒப்பிட்டு பேசியிருக்க வேண்டியவர். அதனாலேயே அவருக்கு பெரிய இழப்பு வந்துச்சு. எம்ஜிஆருடைய மாஸ், ஜெயலலிதா அம்மையாருடைய இது விஜய் அறுவடை பண்ணிட்டாரு. ஆமா, எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக இல்ல அப்படிங்கிற நம்பிக்கையே விஜய் விதைச்சிட்டாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அங்க இல்ல இங்க இருக்குன்னு அந்த மாஸ் அப்படியே போயிருக்கு. எடப்பாடி நினைத்திருந்தால் தடுத்து. ஷபீர், இதுல என்ன உங்களுடைய இன்டர்பிரேஷன்? அதிமுகவுக்கான பின்னடைவுக்கு காரணம்? அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த கட்சியுடைய தலைமையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான். நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு ரொம்ப ஸ்லோவாக அதிமுக டிக்ளைன் ஆகிட்டே வருது. அதை கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் அவங்களால பெரிய அளவில் அதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு தெரியல. இட்ஸ் பியாண்ட் ரிப்பேர் அப்படின்ற மாதிரி தான். ஒரு கட்சிக்குள்ள அந்த தலைமைக்கிடையே நடக்கின்ற அந்த போட்டி, அந்த பிரச்சனைகள், தொடர்ச்சியாக அவங்க வீக்காக இருக்காங்க அப்படின்ற அந்த பிம்பம், இதை எல்லாத்தையும் அவங்க மாற்றணும். ஆனால் அவங்க அதெல்லாம் அவங்களால பண்ண முடியல. ஒரு எதிர்கட்சியாக, பிரதான எதிர்கட்சியாக நிறைய சீட்ஸை ஜெயிச்சு அவங்க நிற்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சியாக கூட அதிமுக செயல்படவில்லை அப்படின்றது தான் அவங்களுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம். இப்ப யார் அந்த ஸ்பேஸை எடுத்துக்கிட்டா? அதிமுக அந்த ஸ்பேஸை தான் விஜய் எடுத்திருக்காரு. நீங்க அதிமுக தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதியோடைய மறைவுக்கு பிறகு ஒரு லீடர்ஷிப் வேக்யூம் இருக்கு. இப்போ அந்த லீடர்ஷிப் வேக்யூம் திமுக தரப்புல இருந்ததை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதை ஓரளவுக்கு அவர் அங்க அவர் நின்றுட்டாரு. ஒரு அவரை முன்னிறுத்தி அவருடைய இமேஜை மையப்படுத்தியே இந்த தேர்தல் என்பது நடந்துச்சு. இல்ல, கரெக்ட். அது நாயக பிம்பத்தை மையப்படுத்தி அந்த ஸ்பேஸ் அவர் ஆக்குபை பண்றாரு. அந்த ஸ்பேஸ் அதுக்கு இணையாக திரு எடப்பாடி பழனிசாமினால முடியாதுன்னா கள செயல்பாடு இல்ல. நீங்க எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்திய போராட்டங்கள் அளவுக்கு திரு விஜய் முன்னிறுத்தி இருக்கு இல்ல. நீங்க நாயக பிம்பத்தை அவர் நிறுத்துகிறார் அப்படின்னா அவருக்கான ஸ்பேஸ் அதை கொடுத்து வச்சிருக்காங்க. அதை அலோவ் பண்ணது யாரு? இபிஎஸ் தானே. நீங்க அதிமுக ஒரு எதிர்கட்சியாக 2021 வராங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தானே. அது வரைக்கும் அந்த இடத்தை அவங்க தானே கன்சாலிடேட் பண்ணி ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கணும். விஜய் வந்த உடனே ரொம்ப எளிதாக விஜய்க்கு அந்த இடம் கிடைத்து விட்டது. விஜயால ஒரு மேடையில் நின்று போட்டியே 2 பேருக்கு தான், திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு அவர் பேசும்போது அதுக்கு ஒரு ரியாக்ஷனும் வரலையே அதிமுக தரப்புல இருந்து. நம்மளை பத்தி அவர் பேசல அப்படின்னு உடனே தம்பி நமக்கு கூட கூட்டணிக்கு வர போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விஜயை பத்தி அவங்க ஒரு எதிர்பார்ப்புல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியுது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு உடனே ஒரு பிரம்மாண்டமான அணி வரப்போகிறது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் ஒரு மூடை இவரே கிரியேட் பண்றாரு.
இபிஎஸ்ஏ அதை முன்னெடுத்தார். அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தவறு. அது என்ன ஆயிருச்சுன்னா, விஜய் மாதிரி ஒரு ஆளுமை நம்ம கூட வராம, ஒரு கட்சி நம்ம கூட வராம நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலை, ஒரு சோர்வு மனப்பான்மைக்கு தொண்டர்களை அது தள்ளிவிட்டது. நீங்க திமுகவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலும் அதெல்லாம் வெளியே தெரியாம திமுகவோட 23 கூட்டணி எல்லாருமே பலமா இருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் கொடுத்தார்கள். அதிமுகவில் அந்த தோற்றத்தை கூட ஏற்படுத்த முடியவில்லை, ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முடியவில்லை. அதனால அதிமுகவுடைய சரிவு அப்படின்றது இந்த தேர்தலில் ரொம்ப ராபிடா நடக்கும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தார்கள். அதே அளவில் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேற்கு மண்டலம் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த முறை மேற்கு மண்டலத்திலேயே ஒரு பெரிய அடி என்பது அதிமுக விழுந்திருக்கிறது. அப்படின்னா அது சென்னையில எப்படி திமுகவுடைய கோட்டை வந்து தகர்க்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல அதிமுகவுடைய மேற்கு மண்டலம் அப்படின்ற அந்த கோட்டையும் இந்த தேர்தலில் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா விஜயுடைய இம்பாக்டும் விஜயுடைய வீச்சும் வந்து ஒட்டுமொத்த அந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸை தாண்டி, அந்த ஓட்டிங் பேட்டர்ன் தாண்டி எல்லாத்தையும் வந்து அது மாற்றி அமைத்திருக்கிறது, ரீசெட் பண்ணி இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறேன். திரு ராம்கி, நட்சத்திர வேட்பாளர்களை திரு எடப்பாடி பழனிசாமி கைவிட்டுட்டார், அவங்கள கட்சியிலிருந்து போக விட்டுட்டார் அப்படிங்கிறது பிரதானமான குற்றச்சாட்டு. இன்னொன்று, விஜய் எதிர்ப்பை ஆரம்பத்திலிருந்தே கூர்மைப்படுத்தியிருந்தா இந்த அளவுக்கு பின்னடைவை சந்தித்திருக்காம இருக்கலாம் அப்படின்ற நட்சத்திர வேட்பாளர்னு வைத்திலிங்க சொல்லாரு. அது என்ன மறுக்கிறேன். வைத்திலிங்கம் ரெட்டையில நின்றிருந்தால் நிச்சயமா தோற்று போயிருப்பார். கள நிலவரம் அப்படி இருக்குது, அப்புறம் டிபேட் பண்ணலாம். ஆனால் இந்த 3 விஷயங்களா பார்க்கலாம். ஒன்று வந்து பார்ட்டியோடைய நேச்சர், ஸ்ட்ரக்சர், அது அத்தனை பலவீனங்களோடு தான் இந்த தேர்தலை எதிர்கொண்டார். நம்ம பல விவாதங்களில் பேசியிருக்கோம். அதிமுகவோட பலவீனங்கள் எந்த அளவுக்கு, அவங்களால எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும், எங்கெல்லாம் அவங்க வீக்காக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேசியிருக்கோம். அதனால அந்த பார்ட்டிக்கே ஒரு பலவீனம் ஒன்று இருக்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால வந்து தேர்தல் முடிவுகளை மாற்றுறதுன்னா ஒன்றும் இல்லை, அதே பலவீனங்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அலைன்ஸ் பார்ட்னர், கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு. அப்படி திரும்ப சசிகலா போட்டியிட்ட தொகுதிகளில் திரு எடப்பாடி பழனிசாமி பாதிப்பே இல்லையா? பெரிய அளவு பாதிப்பு இல்லை. அது ஒரு 4-5 தொகுதிகள், 20 தொகுதிகளில் அவங்க வந்து டார்கெட் பண்ணாங்க. அதில் ஒரு 4-5 தொகுதிகளில் தான் கணிசமான வாக்குகளை எடுத்திருக்காங்கன்னா, அதனால ஒரு ரிசல்ட்ஸில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஒன்று இது இப்படி இருக்கட்டும். ரெண்டாவது, அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் பார்க்கும்போது கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதில் டிஸ்டர்ப்டர் நிறைய பேர் இருந்தாங்க. பாமக ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பாஜகவுடைய அந்த கூட்டணி அதுங்கிறத ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்தது, அவங்களுடைய ஓட் டிரான்ஸ்ஃபர் என்ன இருக்கு இன்னைக்கும் கேள்விக்குறி. ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு வெஸ்ட் ஒரு மேற்கு மண்டலத்தில் பாஜகவுடன் கூட்டணி இருக்கும்போது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து எதிர்கொள்ள தேர்தலுங்கும் போது 2 பக்கமும் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும், பெரிய ரொம்ப ஸ்ட்ரென்த்தனா ரொம்ப இது இருப்பாங்கும் போது அந்த இடம் வந்து அடிபட்டு போகுது. வச்ச ஆரம்ப காலங்கள்ல அது இருந்துச்சு, ஆரம்ப மாதங்கள்ல அது இருந்தது. இவங்க கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சி, என்டிஏ ஆட்சி அப்படின்னு சிக்கல் இருந்தது. அதிக தொகுதிகள் கேட்பது குறித்தும் சிக்கல் இருந்தது. அதற்கப்புறம் அவங்க எந்த விஷயங்கள்லயுமே தலையிடலையே, உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிடல. பாஜக கூட்டணியில அதிமுகவை சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பிரதமர் மோடியோ அமித்ஷா அவர்களோ பாஜகவுடைய எந்த தலைவர்களும் அதை பற்றி பேசவே இல்லை. அப்போ அந்த அலையன்ஸ் அரித்மெட்டிக்கே வேலை செய்யல அப்படின்றதுதான். நீங்க கன்னியாகுமரியில பாஜகவுடைய அலையன்ஸ் வந்து பெரிய அளவுல வேலை செய்யல. நம்ம சுவாமிநாதன் சார்ட்ட கேட்டா தெரியும் உங்களுக்கு. காங்கிரஸ் எந்த காம்பினேஷனும் அங்க வந்து ஒரு அலையன்ஸ் அரித்மெட்டிக்கோ கெமிஸ்ட்ரியோ எதுவுமே வேலை செய்யல. திமுக எப்படி காங்கிரஸுக்கு இருந்த பிரச்சனையோ, கூட்டணி கட்சிகளுக்கு அலையன்ஸ் அரித்மெட்டிக்கோ கெமிஸ்ட்ரியோ எதுவுமே இருந்துச்சான்னு கேக்குறேன். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு இருந்த இழுபறி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்துச்சா? வெளிப்படையாக இருந்ததா? இழுபறி இல்ல, அதை வந்து பூசி மொழிவிட்டாங்க. பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி எல்லாம் கரெக்டா வந்து இபிஎஸ் வந்து அந்த தோற்றத்தை அவர் வந்து சரியா மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவர் செய்ததுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவருடைய பிரச்சாரமே வந்து பெரிய அளவுல எடுபடாம போயிருச்சு. இபிஎஸ் மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணாரு, வேற யாரும் பண்ணல. இந்த என்டிஏங்கிற லேபிள் நிச்சயமா ஒரு அட்வான்டேஜ் தான். ஆக்சுவலா அட்வான்டேஜ் தான். அவங்க என்டிஏ வேட்பாளர், முதல் வேட்பாளர் எடப்பாடியே ஆரம்பத்திலே ஏப்ரல் மாதமே ரெகக்னைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. என்டிஏ லேபிள் அப்படிங்க இருந்ததுனால தான் இன்னைக்கு உங்க கூட்டணி கட்சிகளை உள்ளே கொண்டு வர முடிஞ்சது. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கும் நமக்கும் ஒரு அதிகாரத்தில் பங்கு இருக்கும். கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் போனது. அது அதிமுக மறுத்து வந்தது. நானும் பல விவாதம் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே கூட்டணி ஆட்சி நோக்கி, கூட்டணி ஆட்சிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம் அப்படிங்கிறது நாம வந்து அப்ப யூகிச்சோம். ஸோ ஆனால் அந்த விஷயம் திமுக இல்லை, அவங்க வந்து கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு எதிர்பார்ப்போட கூட்டணி போவாங்க. அங்கே ஒரு கொள்கை கூட்டணி இது கிடையாது. ரெண்டாவது, இந்த விஜய் வேவ் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா திமுக, அது இதெல்லாம் வாய்ப்பு அமைஞ்சிருச்சா? இல்ல அது என்டிஏ அப்படிங்கிறது அது வந்து அவங்களுக்கு வந்து பேக் ஃபயரா இருக்கு திமுக. ஏன்னா இங்க ஹைப்பர் லோக்கல் இஷ்யூஸ் இவ்வளோ இருக்கும்போது இதையெல்லாம் இந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் உருவானது காரணமே இப்படி ஒரு நேரடிவ் செட் பண்ணது தான். ஆக்சுவலா நீங்க லோக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது மூடி மறைச்சிட்டு அப்படி போனதுனால தான் அது திமுக பிரச்சனை.
பட் அதிமுக அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டருடைய முழு வீச்சை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இவ்வளோ பெரிய வீச்சோட இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி பூதம் இருக்குதா, அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாம செயல்படணும், அதை வந்து புரிந்து கொள்ள தவறி விட்டார்கள். அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கணுமா, விஜய்க்கு ரியாக்ட் பண்ணிருக்கணுமா? அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணிருக்க முடியல. ஆன்டி இன்கம்பன்சி ரியாக்ட் பண்ணியிருந்தாலே அது விஜய்க்கு மறைமுகமா ரியாக்ட் பண்ண மாதிரி தான். அதைத்தானே விஜயும் பண்றாரு. விஜய் செய்ததை விட கூடுதலாக செய்திருக்கணும். விஜயால பல விஷயங்களை செய்திருக்க முடியும். விஜய் எதிர்த்திருக்கணும்ன்றாங்களே. இல்ல அது ஏன்னா திமுகவே எதிர்க்கல, அதனால விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்ன சொல்றேன், விஜய் கையில் எடுத்த ஆன்டி இன்கம் ஃபேக்டரை அதுக்கு வந்து அன்புமணியும் தோல் கொடுத்தார். பல விஷயங்களை டீடைலா அதை விட வீரியமா பேசி இருந்திருக்கணும். அவ்வளவு வீரியமா களத்தில் போய் போராட்டமா எடுத்து பண்ணிருக்கணும் பாருங்க. ரெண்டாவது இந்த விஜய் வேவ் மட்டும் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். விஜய் வேவ் வந்து நம்ம போட்ட கணக்கு எல்லாமே விஜய் வந்து டிஸ்டர்ப்டர், அதனால் ஓட்டுகளை பிரித்து அதிமுக பின்தள்ளி விடுவார் அப்படி சொல்லும் போது ஓவராலா பார்க்கும்போது அதிமுக வாக்குகளோட திமுக வாக்குகளை எடுத்திருக்காரு. ஆனா இந்த டிஸ்டர்ப்டர் ஃபேக்டர் வந்து டெல்டாவில் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இந்த விஜய் ஃபேக்டர் அங்க டெல்டால விஜய் ஃபேக்டரே இல்ல, ஆனா குறைந்த கணிசமான ஃபேக்டர் வந்து அதிமுக பின்னுக்கு தள்ளிவிட்டு திமுகவை முன்னுக்கு தள்ளி வைத்து. அதனாலதான் பட்டுக்கோட்டை, பேராவூரணி, நாகப்பட்டினம், பூம்புகார் எல்லா இடங்களிலும் திமுக ஜெயித்ததுக்கு ஒரே காரணம் வந்து அதிமுக வெற்றி பெறக்கூடிய இடங்கள் அதை வந்து விஜய் ஃபேக்டர் உள்ள வரும்போது அது வந்து கை கொடுக்கவில்லை. இது எடப்பாடி கையில எதுவும் இல்ல, அவரை தாண்டிய ஒரு விஷயம். திரு ஜீவா, விஜயை எதிர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொன்னார். இல்ல, அவர் விஜயை எதிர்த்திருக்க வேண்டியதுன்னு இல்ல, தன்னுடைய இடத்த தான் அவர் விஜய்க்கு கொடுத்தாரு. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த இடத்த நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா அண்ணாமலைக்கும் அந்த இடத்த அவர் கொடுத்தாரு. சட்டமன்றத்துல நயினா நாகேந்திரன் சொன்னாரு, திமுகவுக்கு ஒரே எதிர்க்கட்சி நாங்க மட்டும் தானே. அப்ப அதிமுக வந்து ரியாக்ஷனே வரல. மற்ற கருத்தாளர்கள் சொன்னாங்க, என்னங்க எதிர்க்கட்சி இடத்த அவங்க பிடிக்கிறாங்களான்னு. தன்னோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி நாங்க தான் எதிர்க்கட்சின்னு அண்ணாமலை தொடர்ச்சியா திமுகவை எதிர்த்து ஒரு இது பண்ணும்போது எடப்பாடி அமைதியாக இருந்தார். அங்க காலியானது அந்த இடம். இப்ப இவங்க விஜயை எதிர்த்து இருக்கிறது செகண்டரி, அந்த இடத்துலயே போயிருச்சே. நயினா நாகேந்திரன் எப்படி சொல்லலாம் எதிர்கட்சி நாங்க தான் ஏடிஎம்கே வச்சுக்கிட்டு? அதுவே தன்னுடைய கூட்டணி கட்சியை தமிழ்நாட்டின் பெரிய கட்சியான அதிமுகவை அவமானப்படுத்துற விஷயம் இல்லையா? அங்க விட்டு கொடுத்த இடம். அதனால விஜயை எதிர்க்காம விட்டார். விஜயை எதிர்க்காம விட்டதுக்கு நான் சொன்னதுதான், அதிமுக அடையாளத்தையே விஜய் எடுத்தார். அதுல இருந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். இன்னொரு நேர்பட பேசுறீங்க எல்லாரும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் விஜய் ஏன் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கல அப்படின்னீங்க. விஜயோடைய அறிக்கையும் வந்திருக்கிறது. அதுல முதல் வரியே வந்து, கட்சி ஆரம்பித்ததிலிருந்து நம்மை ஏளனமாக பார்த்தவர்களும் பேசியவர்களும் அதிகம். நடுநிலை என்ற பெயரில், விமர்சனம் என்ற பெயரிலும் முகமுடி அணிந்த அவமானங்களும் அவதூறுகளும் நமக்கு பரிசீலிக்கப்பட்டன அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. திமுக அதிமுகவுடைய தோல்விக்கு, குறிப்பா திமுகவுடைய தோல்விக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா திமுகவை சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற பெயர்ல அது ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா? விஜயை வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஏளனமா பேசிட்டாங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பாக மாறி இருக்கிறது. முதலமைச்சர் மீது ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, முதலமைச்சர் மீது கோபம் இல்ல, ஆனா முதலமைச்சரை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, அது மீது இருந்த வெறுப்பு இந்த தேர்தலில் வெளிப்பட்டு இருக்கிறது ரிசல்ட்ஸ் மூலமாக. ஸ்ட்ராட்டஜிக் எடப்பாடி ஸ்ட்ராட்டஜி மூலம் தான் பாக்குறேன். எல்லாரோட இலக்கும் எடப்பாடியா இருந்த காலம். அன்னைக்கு ஓபிஎஸ்சி பக்கத்துல வச்சு சபாநாயகர் என்ன செஞ்சாரு நமக்கு எல்லாம் பார்த்தோம். அதனால வந்து எல்லாரையும் எதிர்கொள்ளணும்னா அமைதியாக இருப்பது தான் சரியா, அதை தான் செய்தார் எடப்பாடி. சரி, அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவர்